BHMS College Virudhunagar. And the previous video எப்படி வந்து கொரீஸில் வந்து டேட்டா வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறது, எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். தென் எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அதை ஒரு ரீகால் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் அக்ரிகேஷன் ஃபங்க்ஷனாக என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோவில் நான் எடுத்துக்கிறது ஸ்டூடெண்ட் டேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் வந்து எத்தனை ஃபீல்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 7 ஃபீல்ட்ஸ் இருக்குது, 7 அட்ரிபியூட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 7 அட்ரிபியூட்ஸ் இருக்குது. இதில் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிறது ப்ரைமரி கீ, டெஸ்டர் ப்ரைமரி கீ. இப்போ இந்த டேபிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன குறி யூஸ் பண்ணணும்? க்ரியேட் டேபிள் குறி யூஸ் பண்ணணும். க்ரியேட் டேபிள் நேம் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்னு செட் பண்ணிக்கணும். ஸ்டூடெண்ட் அதுக்கப்புறம் ஐடி, ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி. இது வந்து என்னது நியூமரிக்கல் வேல்யூ. ஸோ நம்ம என்ன கொடுத்துக்கலாம்? 18 கொடுத்துக்கலாம். சைஸ் எவ்வளோ மென்ஷன் பண்ணிக்கலாம்? மேக்ஸிமம் ஒரு 3 வரைக்கும் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்த நேமுக்கு வந்து வேர்கார் செட் பண்ணிக்கலாம். வேர்காரோட சைஸ் எவ்வளோ செட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு 15 வரைக்கும் வேணால் செட் பண்ணிக்கலாம். 15 to 20 ரேஞ்சஸ்க்கு செட் பண்ணிக்கலாம். தென் தமிழில் வந்து அதோட மார்க் என்ன மேக்ஸிமம் எவ்வளோ வரும்போது இன்டிஜர் 100 தான். ஸோ இன்டிஜரில் வந்து நேம் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சைஸ் கொடுத்து நம்ம வந்து ஒரு டேபிள் வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டேபிளில் நம்ம வந்து சில செலக்ட் கொரிஸ் மட்டும் இன்னொரு ரீகால் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸில் அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இந்த டேபிளோட எல்லா ரெக்கார்ட்ஸும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். அவ்வளோதான். ஸ்டார் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஆல் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணணும். ஆல் அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இந்த டேபிளில் இருக்கக்கூடிய அந்த 7 அட்ரிபியூட்ஸ் அப்படியே இந்த டேபிளில் உள்ள எல்லா ரெக்கார்ட்ஸுமே பிரிண்ட் பண்ணி காட்டிகிட்டு இருக்கோம். செகண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடி ப்ளஸ் நேம். இது மட்டும் எனக்கு கிடச்சா போதும். ஸோ செலக்ட் ஸ்டூடெண்ட் ஐடி நேம். நமக்கு இது என்னென்ன அட்ரிபியூட்ஸ் வேணும் அந்த அட்ரிபியூட்ஸை மட்டும் இதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி நேம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடி நேம் இந்த 2 காலம் மட்டும் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். தென் அடுத்தது தேர்டு கொரி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்கோம். வேறு அப்புறம் என்ன கொடுக்கும்? ஸ்டூடெண்ட் ஐடி 5ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 5th ரோல் நம்பர் இருக்கக்கூடிய ரெக்கார்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ரெக்கார்டு மட்டும் எல்லா அட்ரிபியூட்ஸும் சேர்ந்துமே நமக்கு பிரிண்ட் ஆகும். இந்த 7 அட்ரிபியூட்ஸ் ஸ்டார் கொடுத்துருக்கோம். 7 அட்ரிபியூட்ஸுமே நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து 5th ரோல் நம்பர் இருக்கக்கூடிய ஐடி ப்ளஸ் நேம் வேணும் அப்படின்னு எஸ்ஐ நேம் மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த 2 காலம் மட்டும் வரும். இந்த இடத்துல ஸ்டார் கொடுத்துருக்கோம்னா இந்த ரெக்கார்ட் ஃபுல் ரெக்கார்டு நமக்கு பிரிண்ட் ஆகும். அதான் நெக்ஸ்ட் கோரி என்ன கொடுத்துருக்கு? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் நேம் லைக் என்ன கொடுத்துருக்கோம்? நேம் அப்படிங்கிறது வந்து வேர்கார் டேட்டா டைப். ஸோ இதில் வந்து நம்ம ஈக்குவல் யூஸ் பண்ண முடியாது. ஸோ லைக் யூஸ் பண்ணிக்கோம். லைக்கில் என்ன கொடுத்துருக்கோம்? ஏ பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம். அப்புறம் என்னது ஏல ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோடைய ரெக்கார்ட்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ நேம் போய் செக் பண்ணி பார்க்குறோம். நேம் என்னது ஏன்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய ரெக்கார்ட்ஸ் இந்த ஒரு ரெக்கார்டு இருக்குது, இங்கே ஒரு ரெக்கார்டு இருக்குது. அதாவது என்னன்னு சொல்லிட்டு 2 ரெக்கார்டு இருக்குது. ஸோ இந்த 2 ரெக்கார்டு ஃபுல்லாக 7 அட்ரிபியூட்ஸோட இந்த 2 ரெக்கார்டும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகி காட்டிகிட்டு இருக்கோம். தென் நெக்ஸ்ட் கொரி என்ன அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் தமிழ் மார்க் என்ன கொடுத்துருக்கோம்? பிட்வீன் 60 to 80 60 to 80 மார்க் எடுத்தவங்களுடைய டேட்டாஸை கேட்டிருக்கோம். ஸோ தமிழில் வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துட்டே வர வேண்டியதான். 50 45 இது எப்படி இருந்தது? இது ஓகே, இது செட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன வரும்? 60 to 80 வரைக்கும் உள்ளது. ஸோ இந்த 2 ரெக்கார்டு 4வது 5வது ரெக்கார்டு வந்து நமக்கு பிரிண்ட் ஆகி காட்டும். இந்த மாதிரி நம்மளோட ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன டேட்டாஸ் வேணுமோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு செலக்ட் கொரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் என்ன கொடுத்துக்கலாம்? வேர் கண்டிஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வேர் கண்டிஷன்ஸில் வந்து இப்போ நியூமரிக் வேல்யூஸாக இருந்துச்சு அப்படின்னா கிரேட்டர் தென் லெஸ் தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு இந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி நியூமரிக் வேல்யூ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதே இது வேர்கார் கேரக்டராக இருந்துச்சு அப்படின்னா லைக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி டேட்டாஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கும்போது அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் வேல்யூஸை வந்து ஒரு கோட் பண்ணி ஒரு சிங்கிள் வேல்யூ வந்து கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம்ங்கிற ஃபங்க்ஷனில் என்ன ஒரு ஃபீல்ட்ஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கோமோ அதில் என்ன ஆகும்? மினிமமான வேல்யூஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிளில் போய் நம்ம என்ன செக் பண்ணி பார்க்க போகிறோம்? தமிழில் மினிமம் மார்க் எடுத்தவங்க யார் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி செக் பண்ணி பார்க்கலாம்? யார் தமிழில் மினிமம் மார்க் எடுத்தாங்களோ அவங்களுடைய சீரியல் நம்பரும் நேமும் நமக்கு வரணும். அவனை முதல்ல நமக்கு தேவையானது வந்து சீரியல் நம்பரும் நேமும் நமக்கு தேவை. ஸோ என்ன பண்ண போகிறோம்? செலக்ட் சீரியல் நம்பர் தென் நேம். அடுத்து ஃப்ரம் டேபிள் நேம் வந்து நம்ம ஸ்டூடெண்ட். தென் இப்போ நம்ம என்ன கண்டிஷன் செக் பண்ண போகிறோம்? மினிமம் மார்க் யார் எடுத்தாங்க அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம்.
அப்புறம் என்ன பண்ணணும், மினிமம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். மினிமம் ஃபங்க்ஷன் எங்கே யூஸ் பண்ணி எந்த ஃபீல்டில் வந்து மினிமம் மார்க் எடுத்துருக்காங்கிறத பார்க்கணும். மினிமம் ஆஃப் இப்போ தமிழ் அப்படின்ட்டு அப்புறம் ஆன்சர் நமக்கு என்ன வரும், சீரியல் நம்பர் நேம். இதில் வந்து மினிமம் மார்க்ஸ் எது நமக்கு 35 அப்படிங்கிறது மினிமம் மார்க்ஸ். ஸோ மணி 32. இதே நமக்கு மேக்ஸிமம் மார்க் எடுத்தவங்களோட ரெக்கார்டு வேணும் அப்படின்னா மேக்ஸிமம் செட் பண்ணணும். இதே கவுண்ட் பண்ணணும், எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணி கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கவுண்ட் ஆஃப் நேம் அப்படின்னு கொடுத்தா மொத்தம் எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கிற நமக்கு 7 அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வந்து நமக்கு கொடுக்கும். இப்போ சம் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ எல்லா பாடத்தையும் நமக்கு சம் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து எனக்கு என்ன வேணும், தமிழில் வந்து டோட்டலாக எவ்வளோ மார்க்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து நம்ம எந்த ஃபீல்ஸே நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. இது இவங்களோட ரெக்கார்டு தான் அப்படின்னு கேட்க முடியாது. சம் ஆஃப் தமிழ் மார்க் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், செலக்ட் சம் அந்த ஃபீல்ஸை வந்து ப்ராக்கெட்டில் வந்து மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா தமிழ் மார்க் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் மட்டும் நமக்கு இங்கே பண்ணிக்கலாம். நமக்கு ஆன்சர் வந்து என்ன டோட்டல் வந்து ஆன்சர் ஆகும். தென் ஆவரேஜுங்கிறது நம்ம ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஆவரேஜ் மார்க்ஸ் கேட்டோம். இப்போ இங்கிலீஷில் வந்து ஆவரேஜ் மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஆவரேஜ் ஆஃப் இங்கிலீஷ் செலக்ட் ஆவரேஜ் ஆஃப் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்கிலீஷோட ஆவரேஜ் மார்க். இங்கிலீஷ் ஃபீல்டு வந்து இஎன்ஜி கொடுத்துருக்கேன். ஸோ இஎன்ஜி தான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஸோ எவ்வளோ வந்து இங்கிலீஷில் வந்து ஆவரேஜ் மார்க் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகிருக்கட்டும். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் இந்த 5 ஃபங்க்ஷன்ஸு நம்ம குறியில் நமக்கு வேணுங்கிற இடத்துல எங்கே நீட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், மினிமம் ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், மினிமம் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஒரு செட்டு நம்ம என்ன அட்ரிபியூட்ஸ் உள்ளக்க பாஸ் பண்ணியிருக்கோமோ அந்த அட்ரிபியூட்ஸில் மினிமம் வேல்யூ என்னவோ அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கும். இப்போ மேக்ஸை பாஸ் பண்ணியிருக்கோம், மேக்ஸில் மினிமம் மார்க் யார், சயின்ஸை பாஸ் பண்ணோம், சயின்ஸில் மினிமம் மார்க் யார் அப்படிங்கிறது கொடுக்கும். அந்த செட்டில் நம்ம என்ன அட்ரிபியூட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம் அந்த அட்ரிபியூட்ஸில் இருக்கிற வேல்யூஸ் வந்து ப்ளே பண்ணி கொடுக்கும். மேக்ஸிமம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் மார்க் வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். கவுண்ட் அப்படிங்கிறது எத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் பாஸ் பண்ணியிருக்கோங்கிறத ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். சம் அப்படிங்கிறது உள்ள இருக்கிற அட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணி கொடுக்கும். ஆவரேஜ் ஃபங்க்ஷனுங்கிறது நார்மல் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி அந்த நம்பர்ஸால் டிவைட் பண்ணி நமக்கு வந்து ஆவரேஜ் வேல்யூஸாக கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸை வந்து நமக்கு எந்த இடத்துல வேணுமோ யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டா வந்து ரிட்ரீவ் பண்ணிக்கிட முடியும். ஓகே, தேங்க்யூ.